ஓம் சரவணபவ. வேல்மாறலை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் 9வது பாடல். அது புலவர் பெருமான் நக்கீரரை பற்றிய ஒரு பாடல். அவரையும் மற்றவர்களையும் கர்முகி என்னும் பூதம் அடைத்து வைத்திருக்கும் பொழுது, திருப்பரங்குன்றம் மலையிலுள்ள ஒரு குகையில் அவர்களை அடைத்து வைத்திருக்கும் போது நக்கீரர் திருமுருகாற்று படையை பாட, அந்த பாடலுக்கு உருகி முருகப்பெருமான் வந்து அந்த குகையை இடித்து தள்ளி நக்கீரரை காப்பாற்றுகின்றார். அந்த அற்புதத்தை விளக்கும் பாடல் 9வதாக வரக்கூடிய பாடல். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என் உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே. பழுத்தமுது, பழுத்த முது, பழமை. பழுத்த என்றால் கனிந்த, ஞானம் வாய்ந்த. முது என்றால் பழமை வாய்ந்த, ஞானங்கள் நிறைந்த பழமை வாய்ந்த. பழுத்தமுது தமிழ் பலகை. தமிழ் பலகை என்றால் மதுரை தமிழ்ச்சங்க பலகை. இருக்கும் ஒரு கவிப்புலவன், அப்படிப்பட்ட தமிழ் சங்கத்தில் தலைமை புலவனாக இருக்கக்கூடிய ஒருவன். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன். அப்படிப்பட்ட கவிப்புலவனின் இசைக்குருகி, அவர் பாடிய அந்த பாட்டிற்கு உருகி வரைக்குகையை, அந்த திருப்பரங்குன்றத்தில் அவர்களை அடைத்து வைக்கப்பட்டிருக்க கூடிய அந்த குகையை இடித்து வழி காணும். கர்முகி என்னும் பூதத்தால் நக்கீரரை மற்றவர்களையும் அடைத்து பட்டிருக்கக்கூடிய அந்த குகையை அவர் பாடிய அந்த முருகாற்றுப்படை என்ற பாடலுக்குரிய இசையை கேட்டு முருகப்பெருமானின் வேலானது வந்து இடித்து அவர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வழியை காண்பித்ததாம். அப்படிப்பட்ட அந்த அற்புதத்தை சொல்லக்கூடிய இந்த பாடல். அது மட்டுமல்லாமல் இதில் இன்னொரு பொருளும் நமக்கு இருக்கின்றது. திருமுருகாற்று படையை படித்தால் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு கிடைக்கும், வழி கிடைக்கும் என்பதும் நமக்கு புரிகின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த முருகப்பெருமானின் திறத்தையும் வேலின் திறத்தையும் சொல்லக்கூடிய இந்த பாடல். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து வழி காணும். அப்படிப்பட்ட அற்புதமான பாடலை படித்து நீங்கள் பயன்பெற வேண்டும். வேல்மாறலில் 9வதாக வரக்கூடிய பாடல் இது.